So next theory is adsorption theory. So நம்ம already intermediate compound formation theory வந்து பார்த்திருப்போம். So அதுல வந்து homogeneous catalyst பத்தி மட்டும் தான் explain பண்ணிருப்பாங்க. But in adsorption theoryல heterogeneous catalyst reaction பத்தி explain பண்ணிருக்காங்க. So இந்த theory வந்து எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா adsorption வந்து பேஸ் பண்ணிருக்குது. So இது வந்து reactant molecules வந்து ஒரு நம்ம ஆட் பண்ற catalyst மேல போய் adsorb ஆகுது. So அப்ப அது ரெண்டுத்துக்கும் கான்டாக்ட் வந்து இருக்குது. So அதனால தான் இந்த தியரி பேர் என்ன சொல்றோம், கான்டாக்ட் கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி, ஸோ ரியாக்டன்ட் மாலிகுல் வந்து என்ன ஆகுதுன்னா கேட்டலிஸ்ட் மேல போய் அட்சார்ப் ஆகுது. ஸோ அட்சார்ப் ஆனோடனே நமக்கு வந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகி நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வேரியஸ் ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் டிஃப்யூஸ் ஃப்ரம் பல்க் டு தி surface catalyst. So அந்த ஒரு reactant molecules வந்து என்ன ஆகுது, அட்சார்ப் ஆகி கேட்டலிஸ்ட் மேல போய் இதாகுது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து அது ரெண்டும் ஒரு கேட்டலிஸ்டும் ரியாக்டன்ட்டும் சேர்ந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகி நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராடக்ட் மாலிகுல்ஸ் ஆர் டீசார்ப்ட்னா ஸோ அந்த கேட்டலிஸ்ட்ல இருந்து தனியாக வெளில பிரிஞ்சு வந்துருது. ஸோ தட் இஸ் டீசார்ப்ட். த ப்ராடக்ட் டிஃப்யூசஸ் அவே ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். ஸோ அந்த டிசார்ப் ஆகி ஸோ அந்த நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் வந்து தனியாக வெளில வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது வந்து நிக்கல் சர்ஃபேஸ் வந்து கேட்டலிஸ்ட். ஸோ நம்ம ஆட் பண்ண ரியாக்டன்ட் போய் அது மேலே போய் அட்சார்ப் ஆகுது. ஸோ அப்போ அந்த கேட்டலிஸ்ட்டும் ரியாக்டன்ட் மாலிகுலும் சேர்ந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்புறம் அந்த கேட்டலிஸ்ட்லேருந்து ஸோ அந்த ப்ராடக்ட் மட்டும் தனியாக டிஃப்யூஸ் அவே அதுலேருந்து தனியாக வெளில வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் சென்டர்னா நம்ம எடுத்துக்கிற கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்மூத்தா இருக்கக்கூடாது. அது வந்து கிராக்ஸ் நிறைய வந்து போர்ஸ் அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா அதோட ரேட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ரியாக்டன்ட்டை அட்ராக்ட் பண்றதோட ஸோ ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ் இருந்தா அது பேர் என்ன சொல்றாங்க, ஆக்டிவ் சென்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தியரி எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ரீஸ் இன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேட்டலிஸ்ட். ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுது, ஸோ உங்கள் சர்ஃபேஸ் ஏரியா அந்த மெட்டலோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் பை ரெடியூசிங் தி பார்ட்டிகல் சைஸ். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுது, ரியாக்ஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேட்டலிட்டிக் பாய்சன் வந்து இதில் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த கேட்டலிட்டிக் பாய்சன் ஆக்டிவ் சென்டர்ஸை வந்து பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆக்டிவேட்டர் இல்லைன்னா ப்ரமோட்டர் வந்து என்ன பண்ணுது, ஸோ நமக்கு இருக்கிற இந்த ஒரு கேட்டலிஸ்ட் மேலே இருக்கிற ஸோ ஆக்டிவ் சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.